ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க் ப்ளவுஸு. இது ஆல்ரெடி வந்து ஜரி த்ரெட் வச்சுட்டு நான் ஒரு 3 லைன் வந்து கொடுத்துட்டேன். 3 லைன் கொடுத்து முடிச்சுட்டு சுகர் பீட் வந்து கொடுத்துக்க போகிறோம் இப்போது. எப்பயும் போல் ஸ்டார்டிங் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு சுகர் பீடு தான் கொடுப்போம். ஸோ சுகர் பீடு வந்து நான் வந்து நைலான் யூஸ் பண்ணியிருக்கேன். நைலான் யூஸ் பண்ணி கொடுத்து நம்ம சுகர் பீட் வந்து கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாவே வருது. ஸோ த்ரெட்டு வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு நைலான் வந்து நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் பீடு எப்பயும் போல் நம்ம 2 2ஆ தான் கொடுக்குறோம். எந்த த்ரெட் யூஸ் பண்ணுறோன்றதோட நம்மளுடைய பீட்ஸ் வந்து நமக்கு வந்து நெளிவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து 2 2 சுகர் பீட் வந்து கொடுக்கோங்க. பிகினருக்கு வந்து இப்போ சில பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். சுகர் பீடு வந்து எப்பயுமே வந்து 2 2 பீடாக வந்து கொடுங்க. இப்போ சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்து முடிச்சுட்டு, அடுத்து வந்து இது பேக் நெக் மட்டும்தான் டிசைன் வந்து சிம்பிளாக இருக்கும். பார்ட் 2 மட்டும் ஸ்லீவ் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் நான். ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தாகவும் போயிட்டுருக்கு அதனால. ஸோ இதிலே ஜாயிண்ட் கொடுக்கணுனாலும் கொடுத்துடலாம். ஸோ இதனால் ரொம்ப லென்த்தாக போனால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் ஸ்லீவ் டிசைன் பார்ட் 2 மாதிரி கொடுக்குறேன். கிராண்ட் டிசைன்ஸ் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ன்றது ஒரு பர்பிள் கலர்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நேவி ப்ளூலாம் இல்லை இது. இது ஒரு ப்ளூன்னே சொல்லி ஒரு ஃபோனுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த கலர் பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு ப்ளூ தான் இது. ஸோ இது வந்து செப்பரேட்டாக தான் இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. அதே மாதிரி அந்த பார்டர் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா பார்டருமே நீங்கள் இன்னும் அட்டாச் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி டிசைன் ஒர்க்கும் பண்ணலாம். அது ஸ்லீவ்க்கு கொடுத்தா மட்டும் நல்லாயிருக்கும். பேக்கில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பார்டர் இருந்துச்சுன்னா, சாரீ வித் ப்ளவுஸில் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து அது நல்லா இருக்காது. ஸோ இது என்னுடைய ஒப்பீனியன் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்குலாம் இது வந்து பார்டர் வச்சா நல்லாயிருக்கும், நல்லா இருக்காது அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து வீடியோஸில் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வந்து ஒரு லைன் நம்ம கொடுத்து முடிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோஸில் வந்து ஒரு சிலது மட்டும், அதாவது ரொம்ப அதிகம் இல்லாமல் ஓரளவுக்கு நான் என்ன வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்பர் 3 நம்பர் இது. ரவுண்ட் பீடு நம்ம கோல்டட் வந்து கோல்டு கலரு, டல் கோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆன்டிக் கோல்டு, அந்த கோல்டு பீடு வந்து நம்பர் 3 வந்து கொடுத்துட்ருக்கேன். சிங்கிளாக தான் ஆனால் கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து. நம்ம எப்பயுமே பெரிய பீட் வந்து சிங்கிளாக கொடுக்கணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா, ஆரி ஒர்க் இப்போ தான் கற்று முடிச்சுட்டு நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டே இருக்கீங்க, ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பேன் வீடியோஸில். ஸோ அதெல்லாம் நல்லாவே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து சிங்கிளாக கொடுத்துட்ருக்கேன். நைலான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். த்ரெட்டு வந்து நமக்கு நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அதாவது நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணுறோம் ப்ளவுஸ்னால் கண்டிப்பாக வந்து அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு பயம் இருக்காது உங்களுக்கு. ஸோ அதை தாண்டி நீங்கள் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நைலான் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்பீடும் வரும் நமக்கு. இது ஃபுல்லாக வந்து நெக்கை சுற்றி நம்ம வந்து பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். 3 நம்பர் வந்து சைஸு. இது கொடுத்து முடிச்சுட்டு அகைன் வந்து ஒரு சுகர் பீட் வந்து ஒரு லைன். பேக் நெக் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஸ்லீவ் வந்து கிராண்ட் ஒர்க் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒரு ரேட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு இந்த அமௌண்ட்டில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக இந்த டிசைன் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் என்ன ரேட்டுன்றது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிங்கனாவே தெரியும். இந்த ரேட்டோட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸ்டிச்சிங் சார்ஜ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒர்க்குக்கு மட்டுமே நீங்கள் வாங்கலாம் தாராளமாக. ஸோ இது வந்து கொஞ்சம் கிராண்ட் ஒர்க்கு தான். இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த ரேட் வந்து ஓகேவா என்னான்ட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க நிறையா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்து முடிச்சுட்டேன். கொடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து டேப் வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நமக்கு ஈவனாக இருக்கும் ஓரளவுக்கு. ஸ்டோன் தான் ஒட்ட போகிறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 3/4 இன்ச்சு கேப் இருந்தால் போதுமானது. ரொம்ப கேப்பு விட்டோன்னா ரொம்ப அதிகமாக இருக்க மாரி இருக்கும். ஸோ 3/4 இன்ச்சு இருக்கிற மாரி மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து க்ளூ வச்சுட்டு நம்ம வந்து திலகம் ஷேப் வந்து ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம்.
க்ரீன் கலர் நம்ம சாரீக்கு என்ன கலரோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் கலர் யூஸ் பண்ணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாரீ கலர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது க்ரீன் கலரில் வந்து சாரீ இது. அதில் கொஞ்சம் வர்றதுனால நான் அந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆகணும் பார்த்துட்டு தான் இதில் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்பயுமே. உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. இதை சுற்றி வந்து சுகர் பீடு தான் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த கார்னர் ஷேப்பில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துட்ட வந்து அந்த ஸ்டோன் வந்து சுற்றி வந்து சுகர் பீட் கொடுக்குறோம் அப்படின்றது தெரியாது, அறிவுரை கற்றுட்ருக்கவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் எந்த இடத்துட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னுட்டு, எந்த இடத்துட்ட வந்து முடிக்கிறேன் அப்படின்னுட்டு, அந்த ஷேப்லாம் கரெக்டாக நமக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேக் சைட்லேருந்து கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் எப்படி வரும்னு தெரியல. ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து ஸ்டார்ட்டிங் எந்த இடத்துட்ட கொடுக்குறோம், நம்ம ஒரு பீட் நம்ம கம்மியாக இருந்தாலுமே கொஞ்சம் அகைன் கொடுத்துக்கலாம் நம்ம. எப்பயுமே அந்த கார்னர்லேருந்து கொடுங்க. ஸோ இதையுமே சுற்றி வந்து 2 2 வந்து பீடை வந்து கொடுத்துட்ருக்கேன், சுகர் பீடு. இதே தான் இந்த டிசைனு. இதில் அங்கங்கே ஒரு புட்டாஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பேக் நெக் மட்டுமே வந்து சிம்பிளாக தான் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஸ்லீவ் வந்து கிராண்ட் ஒர்க்கு. பார்ட் 2 வீடியோவில் வந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாட் பண்ணிக்கிறேன் நான். ஆனால் நைலான் வந்து நாட் பண்ணுறப்போ கொஞ்சம் நமக்கு அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து லேட் ஆகுது. நம்ம நாட் போடும்போது லேட் ஆகுது. ஸோ இப்போ அடுத்ததும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்டோன் மாதிரி ஸ்டிச் பண்ணி இதில் வந்து வீடியோஸில் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 2 2 பீடாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துட்ட வந்து நாட் பண்ணிக்கிறோம் நம்ம. எப்பயுமே வந்து நாட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நாட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்போ தான் நமக்கு அடுத்து போகும்போது நமக்கு சப்போஸ் உருவிடுச்சுனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்தது வந்து போட்டுக்கலாம் நம்ம. அதனால கண்டிப்பாக வந்து நாட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபுல்லாக வந்து இந்த டிசைன் அவ்வளோதான். இந்த நெக்கை சுற்றி இப்படியே தான் வரப்போகுது. அங்கங்கே ஒரு ஒரு புட்டாஸ் வந்து வரும். ஸோ அந்த ஒரு ஒரு புட்டாஸுமே வந்து இதே நம்ம சேம் இந்த மாதிரி திலகம் வச்சுட்டே நம்ம வந்து ஸ்டோனை சுற்றி நம்ம அப்படியே கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு ஓரளவுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவில் வந்து ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.